சித்தா படத்தோட முழு கதையை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே குயிக்காக பார்க்கலாம் வாங்க. படத்தில் சித்தார்த்தோட பேர் சித்தா. அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் சுந்தரி. அங்கே இருக்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. சுந்தரி ரொம்பவே சுட்டியான பொண்ணு. அதனால் சித்தா எப்போவுமே சுந்தரியை சேட்டைன்னு தான் கூப்பிடுவார். சித்தா பழனி மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே இருக்க தூய்மை பணியாளர்களுக்கு சூப்பர்வைசராக இருக்கார். சுந்தரியை டெய்லி ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ணுறது ட்ராப்அப் பண்ணுறத சித்தா தான் பார்த்துக்கிறாரு. சித்தாவுக்கு 12th படிக்கிறப்போ சக்தின்னு ஒருத்தங்க லவ்வராக இருந்தாங்க. 12th முடித்தப்புறம் அவங்களும் வேறு ஊருக்கு போயிடுறாங்க. அதனால் அந்த காதலும் அதோட நின்றுடுது. சில வருடங்களுக்கு அப்புறமா சக்திக்கு பழனி மாநகராட்சியில் வேலை கிடைக்குது. அதனால் திரும்ப அவங்க பழனிக்கே வர்றாங்க. சக்தி வேலைக்கு சேர்ந்த சில நாள்லேயே சக்திக்கும் சித்தாவுக்கும் நல்ல புரிதல் ஏற்படுது. பழையபடி 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. சித்தாவுக்கு 2 உயிர் நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஹோட்டலில் வச்சுருக்காரு, இன்னொருத்தர் போலீஸ் சைபர் கிரைமில் பெரிய பதவியில் இருக்கார். அந்த போலீஸ் ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு பேர் பொன்னி. அவங்க வேறு யாரும் இல்லை, சுந்தரியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 பேரும் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறாங்க. அதனால் சுந்தரி மாதிரியே பொன்னியும் எப்பவும் சித்தாவோட சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இதுக்கடையில் சித்தாவோட காதலும் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. பொன்னி சுந்தரி கிட்ட ஒரு யோசனை சொல்கிறா. தன்னோட ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருக்க ஐயனார் கோயில் காட்டுப்பகுதியில் நிறைய மான்கள் பார்த்ததாகவும் நம்ம 2 பேரும் அங்கே போனால் நிறைய மான்கள் பார்க்கலான்னு சொல்கிறா. 3 மணி ஸ்கூல் விட்டதும் சித்தாவுக்கு தெரியாமல் பொன்னியும் சுந்தரியும் ஐயனார் கோயில் காட்டுப்பகுதிக்கு போய் மான் பார்க்கலான்னு பிளான் போடுறாங்க. ஆனால் கரெக்டாக சுந்தரியை கூட்டி போக 3 மணிக்கு சித்தா அங்கே வந்துடுறாரு. சித்தாவுக்கு தெரியாமல் சுந்தரியும் பொன்னியும் அங்கே இருக்க ஒரு ஷேர் ஆட்டோவில் போய் ஏறிடுறாங்க. டக்குன்னு சுந்தரி மனசு கேட்காம சித்தாவை ஏமாற்றக்கூடாதுன்னு ஆட்டோவை விட்டு இறங்கி சுந்தரி சித்தாவோடையே போயிடுறாங்க. ஆனால் இப்போது பொன்னி தனியாக ஐயனார் கோயில் காட்டுப்பகுதிக்கு மான் பார்க்க ஆட்டோவில் போகிறாங்க. அடுத்த நாள் எப்பவும் போல் சித்தா சுந்தரியை ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு தன்னோட வேலைக்கு போயிடுறாரு. எப்பவும் போல் பொன்னி ஸ்கூலுக்கு வர்றான். ஆனால் வழக்கத்தை விட ரொம்ப பயப்படுற மாதிரியும் ரொம்ப டயர்டாகவே இருக்கா. சுந்தரி பொன்னிக்கிட்ட போய் எவ்வளோ சாரி கேட்டும் அவள் எதுவுமே பேசலை. அது மட்டும் இல்லாமல் பொன்னி கிளாஸில் யாரு கூடமே பேசலை. எப்பவும் போல் சுந்தரியை பிக்கப் பண்ண வந்த சித்தா இதை கவனித்து சுந்தரியை ஆட்டோவில் ஏற்றி விட்டு பொன்னியை தன்னோட பைக்கில் கொண்டு போய் விடுறதுக்காக கிளம்புறாரு. பொன்னி எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக வர்றாரு. பொன்னியை வீட்டில் சித்தா இறக்கி விட்டதும் வேகமாக சித்தா கிட்ட பொன்னி எதுவுமே சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போகிறப்போ தடுக்கி விழுந்துடுறா. சித்தா தூக்கி விட வந்தப்போ பொன்னி சித்தாவை பார்த்து ரொம்பவே பயப்படுறான். பொன்னிக்கு உடம்பு சரியில்லை போல், அதான் இப்படி பயப்படுறான்னு சித்தாவும் தன்னோட வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் பொன்னியை பார்க்க சித்தா பொன்னியோட வீட்டுக்கு வர்றாரு. ஆனால் அங்கே பொன்னியோட அப்பாவும் அவங்க சொந்தக்காரங்களும் சித்தாவை பலமாக தாக்குறாங்க. சித்தாவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக கழட்டி கொடூரமாக தாக்கி அங்கே இருக்க ஒரு ரூமில் அடைச்சிடுறாங்க. நடந்த விஷயம் கேள்விப்பட்டு சித்தாவோட அக்கா சித்தாவை பார்க்க பொன்னி வீட்டுக்கு வர்றாங்க. பொன்னியோட அப்பா கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சித்தாவோட அக்கா கேட்குறாங்க. அதுக்கு உன்னோட தம்பி தான் என்னோட பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அதனால தான் என்னோட பொண்ணு இப்போ இப்படி இருக்கான்னு ரொம்பவே கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போது சித்தாவை போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. இப்போ சித்தா ஸ்டேஷனில் இருக்கார். ஆனால் சித்தாவோட எஸ்ஐ ஃப்ரெண்ட், அதாவது பொன்னியோட மாமா, இந்த கேஸை எடுக்க விடாமல் மேலிடத்தில் பேசி சித்தாவை வெளியே அனுப்பிடுறாரு. ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் தன்னோட குடும்பத்துக்கு ரொம்ப அவமானம்னு நினைக்கிறாரு. அதோட பொன்னியோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுன்னு நினைக்கிறாரு. வெளியே வந்த சித்தா கிட்ட யாருமே சரியாக பேசலை. அவரை ஒரு கேவலமான பிறவி மாற பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சித்தாவோட அக்கா சித்தாவோட எஸ்ஐ ஃப்ரெண்டுன்னு அவர்கிட்ட யாருமே சரியாக பேசலை. அவர் ஒரு கேவலமான பிறவி மாற பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சித்தாவோட காதலி சக்தியும் நீ ஏன் சுந்தரியை தனியாக விட்டுட்டு போன, பொன்னியை தனியாக கூட்டி போனன்னு தான் கேட்குறாங்க. இதனால் மனதளவில் ரொம்பவே வெறுத்து போன சித்தா தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணுறாரு. தற்கொலை பண்ணிக்க போன சித்தாவை சித்தாவோட எஸ்ஐ ஃப்ரெண்ட் வந்து காப்பாற்றுறாரு. சித்தா கிட்ட நீ இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்ட,
எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும்னு சொல்கிறாரு. சித்தாவும் நீயாச்சு என்னை நம்புறியேன்னு கொஞ்சம் மன நிம்மதி அடைகிறாரு. இந்த கேப்பில் சித்தாவோட அக்கா பொண்ணு சுந்தரியும் காணாமல் போயிடுறாங்க. சித்தாவை காணுங்க. சித்தாவை தேடி சுந்தரி வீட்டிலிருந்து யார் துணை இல்லாமல் தனியாக பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வர்றாங்க. தனியாக வர சுந்தரியை அங்கே கலர் கோழி குஞ்சு விற்கிறவன் நோட்டமிடுறான். அந்த கோழி குஞ்சுக்காரன் சுந்தரி கிட்ட நீ எங்கே போகிறேன்னு கேட்க சுந்தரி நான் சித்தாவை தேடி போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கோழி குஞ்சுக்காரன் சித்தா என்னோட ஃப்ரெண்டு தான், நீ வா நான் கூட்டி போகிறேன்னு சொல்கிறான். சுந்தரியும் அந்த கோழி குஞ்சுக்காரன் கூட தனியாக பஸ்ஸில் அவளோட மொபைலில் கேம் விளையாட்டி போயிடுறான். சித்தாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சுந்தரியை எல்லா பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட்னு கொடுக்குறாங்க. போலீஸ் தன்னை தேடுறது அந்த கோழி குஞ்சுக்காரனுக்கு தெரிய வருது. இப்போது ஒரு ஷேர் ஆட்டோவில் சுந்தரியும் அந்த கோழி குஞ்சுக்காரனும் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. போலீஸ் செக் போஸ்ட்டில் ஏதாவது வண்டியில் சுந்தரி இருக்காளான்னு போலீஸ் செக் பண்ணுறாங்க. இதை கவனித்த அந்த கோழி குஞ்சுக்காரன் ஃபோன் வந்த மாதிரி அப்படியே பேசிட்டு வண்டியிலிருந்து இறங்கி ஓடி போயிடுறான். போலீஸ் ஆட்டோவை செக் பண்ணுறப்போ அது சுந்தரி தான்னு கன்ஃபார்ம் பண்ணி இப்போ சுந்தரியை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு சித்தா அவங்க அக்கான்னு எல்லாரும் வர்றாங்க. அதோட பொண்ணையும் வர்றான். சுந்தரி உடம்பு முழுக்க நகை கீறல்களாகவும் ரொம்ப அடிபட்டும் பலகீனமாகவும் இருக்கா. டாக்டர்ஸ் சுந்தரியை செக் பண்ணிவிட்டு அந்த கோழி குஞ்சுக்காரனால் சுந்தரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேள்விப்பட்ட சித்தா ரொம்பவே உடஞ்சும் போயிடுறாரு. அந்த கோழி குஞ்சுக்காரனை எப்படியாச்சும் கொலை பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாரு. இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் பொன்னியும் எல்லார்கிட்டவும் தங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது சித்தா இல்லை, அவன் வேற ஒருத்தன்னு சொல்கிறான். இப்போது சில நாட்கள் கடந்தும் போது பொன்னி எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போகிறான். அப்போது ஒரு நாள் தன்கிட்ட தப்பாக நடந்தவனை பார்க்குறா. அங்கிருந்த மற்றவங்க உதவியோட அவனை போலீஸ் பிடிக்கிறாங்க. அவனை கொன்னே ஆகணும்னு சித்தா கோர்ட்டுக்கு போகிறார். அங்கே எல்லாரும் தடுத்ததால் கோபத்தோட உச்சிக்கே போய் அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. கோர்ட்டில் நீதிபதி சுந்தரி கிட்ட இவனா உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுன்னு கேட்குறாரு. ஆனால் சுந்தரி இவன் இல்லைன்னு சொல்லிடுறான். இப்போது அவனும் விடுதலை ஆயிடுறான். இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது சுந்தரி மற்றும் பொன்னிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட ஆள் ஒரே ஆள் இல்லை, 2 பேரும் வேற வேற ஆள்னு. கோர்ட்லேருந்து விடுதலையாகி ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்த அவனை சித்தா யாருக்கும் தெரியாமல் கொலை பண்ணிடுறாரு. சித்தா கிட்ட சக்தி எதனால் இப்படி பண்ணேன்னு கேட்குறாங்க. அதுக்கு சித்தா பொன்னியும் என்னோட பொண்ணு தான், அவனை எப்படி நான் சும்மா விட முடியும்னு சொல்கிறாரு. சித்தா கிட்ட சக்தி இது மாதிரி தப்பு பண்ணுறவங்கள உன்னால் எவ்வளோ பேர்த்த கொல்ல முடியும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்னு சொல்கிறாங்க சக்தி. நான் 12th படிக்கிறப்போ உன்னை வர சொன்னல, நீ ஏன் வரலன்னு சக்தி கேட்குறாங்க. அப்போது என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு சக்தி கேட்குறாங்க. சித்தாவை பார்க்குறக்காக சக்தி தனியாக நின்றுருந்துருக்காங்க. அப்போது சக்தியோட மாமா இதை கவனித்து சக்தியை ரொம்பவே திட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சக்தியை அங்கிருந்து தனியாக கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாரு. அதனால தான் நாங்கள் ஊரை விட்டு போயிட்டதாகவும் இப்போ வேற எங்கள் மாமாவை பார்த்தா பயந்து வீட்டுக்குள்ளே போய் பூட்டிக்கவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வர என்னோட மாமா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வெளியே சுதந்திரமாக இருக்கிறதாகவும் சொல்கிறான். அதனால தான் சொல்கிறேன், முன்னால் எவ்வளோ தப்பு பண்ணவங்கள கொல்ல முடியும். உனக்கு சுந்தரியோட சந்தோஷம் முக்கியமா இல்லை அவனை நீ தேடி போறியான்னு சக்தி கேட்குறான். சித்தாவும் வேற வழி இல்லாமல் சுந்தரியோட சந்தோஷம்தான் முக்கியம்னு இதெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல தன்னோட வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கான். ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு 48 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் ஆசிட் ஊற்றி கொல்லப்பட்டிருக்காருன்னு டிவியில் நியூஸ் வருது. அவன் வேற யாரும் இல்லை, அவன் தான் சுந்தரிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டவன். அவனை சித்தா எப்படியோ கண்டுபிடிச்சி அவனையும் கொலை பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் சித்தாவோட வாழ்க்கை சுந்தரி கூட எப்பவும் போல் ரொம்ப சந்தோஷமாகவே போகுது. குடும்பத்தோட எல்லோரும் பார்க்க வேண்டிய முக்கியமான படம் இது. 2.5 மணி நேரம் ஓடுற படத்தை வெறும் 10 நிமிஷத்தில் உங்களுக்காக சுருக்கமாக சொல்லியிருக்கேன்.
இந்த படத்தை பற்றின உங்களோட கமெண்ட்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.